ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி ஸ்டோரி போடுவோமோ அதே மாதிரியே இப்போ வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான புதுவிதமான நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எக்கச்சக்கமாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி டைப் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் அப்படின்ற பக்கத்துலேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஸோ வாய்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்டேட்டஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் பண்ணுறது கூட இப்படி ஒவ்வொரு கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு மேலே இருக்க டன் அப்படின்றத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ இது அப்படியே வெளில வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஆட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறோம். இதை இப்போ சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாங் அப்படின்ற ஒரு ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஸோ இன்ஸ்டாகிராமில் வர மாதிரியான அதே மாதிரியே சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ மேலே வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அப்டேட்டில் ஓரளவு தான் பார்த்திங்கன்னா ஆனால் சாங் வருது. இன்னும் வந்து எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொண்டு வர கிடையாது. ஸோ அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணல. இதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம சர்ச் பண்ணுறப்ப எப்படி எவ்வளோ சாங் வருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் அதிகப்படியான சாங் வந்து கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்க கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் டன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அடுத்து மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய இது வந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மேலே வந்து சர்ச் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டிக்கர் வேணுமோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எமோஜிஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான எமோஜிஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் அவதார் அப்படின்றது இருக்குது. இது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆட் யுவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே எந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க, ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரியான அந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இருந்தது. இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பியும் பார்த்திங்கன்னா அதிலே நம்ம போகிறோம். இப்போ டைமிங் இதுலேயும் பார்த்திங்கன்னா மியூசிக் இருக்குது, ஃபோட்டோ, லொக்கேஷன், ஸோ எல்லா மாதிரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு போதாதா? கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே எனக்கு தேவையில்லப்பா, நான் வந்து இப்போ ஒரிஜினலாக வந்து என் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், ஸ்டிக்கராக அனுப்பணும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து ஒரு இமோஜாக வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரு ஃபன்னியாக ஒரு ஃபோட்டோ அனுப்பணும்ப்பா அப்படின்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க மை ஸ்டிக்கர் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேலே இருக்க டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்தது. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே வந்து அந்த ஏ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வருது போகுது. அதே மாதிரி வச்சுன்னா அலைன்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா டன் அப்படின்ற கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ அடுத்தது மேலே இருக்குது வந்து ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரின்றது இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த ஒரு இது மட்டும் எரேஸ் ஆப்ஷன், அதாவது பிளர் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஓகே அப்படின்றது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரீசெண்டாக ஒரு அப்டேட்டு. ஸோ இதை பற்றின வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.